பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ஜக்காத் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குது என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்துச்சு, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு பாருங்க. நபி அவர்கள் பெரும்பாலும் தனக்கு என்று எதுவும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு முறை நபி அவர்கள் ஆட்டை அறுத்து எல்லோருக்கும் கொடுத்தார்கள். கொடுத்த பிறகு நபி அவர்கள் வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். ஹஜ்ரத் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்தில் கேட்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாத்தையும் கொடுத்து விட்டோம் யா ரசூலல்லாஹ், ஒரு முன் சப்பையை தவிர, ஒரு தொடையை தவிர, அது தனக்காக வைத்துக் கொண்டோம் என்பதாக சொல்லும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், எதையெல்லாம் கொடுத்தீர்களோ அதுதான் பக்கியா, அதுதான் பாக்கி. எதை வைத்திருக்கிறீர்களோ அது ஃபானி, அது நமக்காக வைத்திருப்பதெல்லாம் அது அழியக்கூடியது. எதையெல்லாம் கொடுத்தோமோ அதுதான் நமக்கானது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி பிரபல்யமான ஒரு சம்பவம் இருக்கு.